வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடியவர்கள் நீங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு எப்பொழுதும் நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள். நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் முதன்மையாக நின்று அவர்களுடைய பிரச்சனைக்கான சரியான தீர்வை எடுத்து கூறுவீர்கள். எனவே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலே உங்களுக்கான நற்மதிப்பு எப்பொழுதும் மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, கும்ப ராசியில் பிறந்த நீங்கள், உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான், நீதி தேவன், நாயக்காரகன், உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி. அப்படிப்பட்ட சனீஸ்வரரை ராசியாதிபதியாக பெற்றதனால்தான் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல ஆலோசனை வழங்குவீர்கள். உண்மையை உறக்கச் சொல்வீர்கள். தவறுகள் என்று தெரிந்தால் தட்டி கேட்பீர்கள். உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வரர் என்றால் ராசிக்கு யோகக்காரகன். 4ஆம் இடம் என்கின்ற ஒரு கேந்திரத்திற்கும் 9ஆம் இடம் என்கின்ற ஒரு பாக்கியத்திற்கும் கோணத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவானை உங்களுடைய முதன்மையான யோகாதிபதி. அதன் பிறகு 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடம் என்கின்ற கௌரவம், பணபலம், ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் மற்றொரு யோகக்காரர். எனவே சனி, சுக்கிரன், புதன் போன்றவர்களுடைய புத்திகள், அந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் யோகத்தையும் பெறுவீர்கள். நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தை நாம் 3 விதமாக பார்க்கவிருக்கின்றோம். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், சதய நட்சத்திரம் 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமும் உள்ளடக்கியதே கும்பராசி. இந்த மாதத்தை பொறுத்தவரை 3 விதமாக. முதலில் கோள்களின் சஞ்சார ரீதியாக எத்தகைய பலன்கள் இருக்கிறது நடைபெறுகிறது. அதன் பிறகு துறை ரீதியான பலன்கள். இறுதியாக இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் எவை, இந்த மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை, அவற்றின் அடிப்படையிலே எவ்வாறு நீங்கள் வழிபாட்டு செய்வதன் மூலம் பலாபலன்கள் பெறுவீர்கள் என்பதையும் எடுத்து கூற இருக்கின்றேன். எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்கின்ற பட்சத்தில் பிப்ரவரி மாதத்துக்குரிய அனைத்து பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக கோள்கள். கோள்களிலே ஆண்டு கோள்கள். ஒரு ராசியிலே 2.5 வருடம் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானே உங்களுடைய ராசியாதிபதி. இந்த மாதத்தை பொறுத்தவரை 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் நவக்கோள்களிலே முழு சுபரான குருவோடைய வீட்டில் மற்றொரு சுபரான முக்கால் சுபரான சுக்கிரனுடைய சேர்க்கை. மேலும் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்கின்றார். சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதி. ராசியாதிபதியோடு அவர் சேர்க்கை பெறுவதும், அதுவும் 11ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுவது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த மாதம் இருக்கும். குரு 10ல் இருப்பதனால் தொழில் ரீதியாக கடுமையான போட்டிகள், மனசஞ்சலங்கள் எதிர்கொள்கின்ற நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் சனி சேர்க்கையாகப்பட்டது எல்லாவற்றிலும் வெற்றியும் ஜெயமும் உண்டாகும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லோரும் உங்களிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். இதுவரை இந்த சிறு சிறு இடையூறுகள் எல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இல்லாத வண்ணமாக சனி சுக்கிர சேர்க்கையாகப்பட்டது மிக யோகத்தை கொடுக்கும். சனியுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 3, 7, 10. 3ஆம் பார்வையாக உங்களோட ராசியை தன்னோட சொந்த வீட்டை பார்வை செய்வதனால் நல்ல சிந்தனைகள், தெளிவான நீரோட்டமான நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியமின்மை இருக்கும். 7ஆம் பார்வையாக ஒரு சேர சுக்கிரனும் சரியும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 5ஆம் இடம் என்பதுதான் அதிர்ஷ்டஸ்தானம், லட்சுமி ஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த இடத்தை சுக்கிரனும் சனியும் ஒரு சேர பார்வை செல்வது லட்சுமி குபேர சம்பத்து இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. சனியோடைய இறுதி பார்வையாக 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்தனால் எல்லாவற்றிலும் கௌரவத்துக்கு மிக உயர்ந்த நிலையிலே மதிப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அவற்றிலே மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும். பணபலம் அதிகமாகும். தனவரவாகப்பட்டது தாராளமாக இருக்கும்.
ஆண்டுக்கோளிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது சர்ப்ப கிரகம் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால் எதிரிகள் இல்லாத நிலை. அவ்வாறு எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் யார் என்று கண்டு அவர்களை நீங்கள் எதிர்த்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் இவையெல்லாம் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவால் பெறுவீர்கள். மேலும் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது ஞானத்தை கொடுப்பார், இறை நாட்டத்தை கொடுப்பார். இறை பக்தியால் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் பெறக்கூடிய அமைப்பை கேதுவாலும் நீங்கள் பெறுவீர்கள். அடுத்தபடியாக ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான் குருவாகப்பட்டவர் 10ல் இருக்கிறார். 10ல் குரு அமர்ந்தால் தொழில் நாசம் என்பார்கள். ஆனால் குருவாகப்பட்டவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது விருச்சகம். அங்கு வருகின்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது விசாகம், அனுஷம், கேட்டை. அனுஷம் மற்றும் கேட்டை என்று பார்க்கின்ற பொழுது அனுஷம் சனீஸ்வரோடைய நட்சத்திரம், கேட்டையாகப்பட்டது புதனுடைய நட்சத்திரம். ராசியாதிபதி மற்றும் யோகாதிபதியோட நட்சத்திரங்களில் பயணம் செய்கின்ற குரு பகவான் பெரிய அளவிலே கெடுபலங்கள் செய்ய மாட்டார். என்றால் 10ல் அமர்ந்தால் தொழில் நாசம், தனநாசம் என்பார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களிலே சிறு சிறு மனக்குழப்பங்கள், சிறு சிறு பிரச்சனைகள் காட்டி வந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் அமர்ந்திருக்கின்ற வீடாகப்பட்டவர் யார் என்றால் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாயுடைய 8ஆம் பார்வையாக குரு பார்வை பெறுவதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை 10க்குரிய பார்வை குரு பார்வை செய்வதனால் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு மேன்மையைத்தான் தருவார். இந்த மாதம் இதுவரை உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருந்த இடைஞ்சல் இல்லாமல் திடீர் உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமையும். ஆண்டுக்கோள்கள் இவ்வாறு இருக்கின்ற ரீதியிலே மாதக்கோள்களிலே உங்கள் ராசிக்கு யோகக்காரன சுக்கிரன் இந்த மாதத்தை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். தன லாபம், போஜன சுகம், சயன சுகம், வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், சமூகத்தில் செல்வாக்கு பெறுதல், முகிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அவற்றில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கலிலே திருப்திகரமாக லாபகரமாகவே இருக்கும். பங்கு தொழில் செய்பவர்களோ அல்லது பங்கு மாற்றில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். திடீர் யோகம் கொடுக்கக்கூடிய மாதமாக சுக்கிரனால் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அவர் 12க்கு வந்தாலும் அவையும் நல்ல விதமான கோச்சார ரீதியாக சுக்கிரன் பலம் பெறுகின்ற அமைப்பாகவே இருக்கலாம். எனவே 12 வருகின்ற சுக்கிரன் மிகவும் யோகத்தை மீண்டும் கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக புதன் பகவானை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நிலை இல்லை என்றாலும் கும்பராசிக்கு பெரிய அளவில் அவர் கெடுபலங்கள் செய்ய மாட்டார். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகையால் 8ஆம் இடத்துக்குரிய புதன் 12ல் அமர்வது விபரீத ராஜயோகம். அதன் பிறகு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வருகிறார். ராசிக்கு வருகின்ற கும்பத்துக்கு வருகின்ற புதன் பகவான் 5க்கு 9ஆம் இடமான ராசிக்கு வருவது நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாகவே இருக்கிறது. மேலும் சனியுடைய பார்வையை பெறுவதனால் புதனாகப்பட்ட பெரிய அளவில் கெடுபலங்கள் செய்யாத ரீதியாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதனுக்கு சில பரிகாரம் செய்ய விரும்பினால் புதன்கிழமை அன்று இரவு வெங்கடாஜலபதி வணங்கிவிட்டு வருவது, அருகில் இருக்கின்ற பெருமாள் திருஆலயத்துக்கு சென்று பெருமாளையும் லட்சுமி வணங்கிவிட்டு வருவது நன்மையை கொடுக்கும். ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு வந்தாலும் யோக பலனே உங்களுக்கு கிடைக்கும். மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி என்று ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு ஆட்சியாக வருகின்றார். இதுவரை 2ஆம் இடம் என்ற மீனத்தில் குருவோடு பரிவர்த்தனை பெற்றவர் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருவது மிகப்பெரிய யோகத்தை, வெற்றியை, முயற்சிக்கான சரியான அங்கீகாரத்தை, சமூகத்தில் உங்களுடைய மதிப்பாகப்பட்டது பன்மடங்கு உயரக்கூடிய யோக அமைப்பைத்தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருள்பாவிப்பார். மிக அற்புதமாக செவ்வாய் 3ல் ஆட்சியாக இருப்பது எவற்றை செய்தாலும் துணிச்சலோடு செய்ய வைப்பார். மிகப்பெரிய வெற்றியை பெற வைப்பார். யுத்த கிரகமான செவ்வாய் எவற்றையும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொடுத்து குருவும் மிக பலமாக இல்லாத சூழ்நிலையில் அவரால் செவ்வாயால் குரு பார்வை பெறுவதனால் எல்லாவற்றிலும் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை செய்வார். மாதக்கோள்களிலே இறுதியாக சூரிய பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய என்றாலும் உங்கள் ராசியாதிபதியான சனீஸ்வருக்கு ஜென்மப்பகை. அப்படிப்பட்ட சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுவது சில விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் காட்டுகிறது. இருப்பினும் சனி மிக அற்புதமாக சுக்கிரனோட சேர்க்கை பெறுவதனால் சூரியனால் பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாது. அதன் பிறகு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி என்று உங்களுக்கு ராசிக்கே வருகிறார். 12லிருந்து ராசி உஷ்ண கிரகமான சூரியன் ராசிக்கு வருவதும் புதனோடு சேர்க்கை பெறுவதும் மிக யோகத்தை தான் கொடுக்கும். புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற ஒரு யோகத்தை கொடுக்கும். இவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியனால் பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாத வண்ணம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 11லிருந்து 12 வரை நடக்கின்ற குரு ஓரையிலே சிவாலயம் சென்று சிவபெருமானை நந்தி பெருமானை வணங்கிட்டு வருவதனால் சூரியனால் பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாத வண்ணம் இருக்கும். இதுவரை நாம் பார்த்தது கோள்களில் சஞ்சார ரீதியான பலன்கள். இனி துறை ரீதியான பலன்கள். முதலில் வியாபாரி அன்பர்களுக்கு 10ல் குரு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயோட பார்வை குரு பெறுவதினாலும் 11ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவதனாலும்
வியாபாரத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன லாபத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் பெறுவீர்கள். புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் இருக்கும், அவற்றை வெற்றி பெறுவீர்கள். செவ்வாயும் 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக இருப்பது உங்களுக்கான வெற்றி இந்த மாதம் நிச்சயிக்கப்படுகிறது. புதிய தொழில் துவங்கக்கூடிய உத்வேகத்தை கொடுப்பார் செவ்வாய். அவற்றை முனைப்பை காட்டி நீங்கள் வெற்றிகரமாக அந்த செயலை செய்து முடிப்பீர்கள். பங்கு தொழில் செய்பவர்களுக்கு மிக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அனுசரணையாகவே உங்கள் பங்குதாரர்கள் இருப்பார்கள். வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு. இனி நாம் உத்தியோகஸ்தர்கள். முதலில் நான் ஐடி துறை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 10ல் குரு இருந்து உத்தியோகத்திலே சிறு சிறு குழப்பங்களும் எவை செய்தாலும் நற்பெயர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சாற்றங்கள் உங்களுக்கு இருக்கிறது. சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்கும். பாதகம் எல்லாம் மாறி எல்லாவற்றையும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயால் குரு பார்வை பெறுவதும் சனி சுக்கிரன் சேர்க்கையும் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். இனி ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு யோகக்காரன சுக்கிரன் 11ஆம் இடத்தில் ராசியாதிபதியோடு சேர்க்கை பெறுவது திடீர் யோகத்தையும் திடீர் உயர்வையும் உங்களுக்கு கொடுக்கும். அயல்நாட்டுக்கோ வெளியூருக்கோ செல்லும் விருப்பம் கொண்டவர்களுக்கு அதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய உத்தியோகத்திலே துறையிலே இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஜனன ஜாதகமும் சாதகமாக இருந்துவிட்டால் சனி சுக்கிரன் சேர்க்கையும் 3இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் மிக யோகத்தை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார்கள். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதும் ராகு சனி சுக்கிரன் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பலமாக இருப்பதனால் உங்கள் காட்டில் அதிர்ஷ்ட காற்று வீசும். எனவே இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாகும். இனி பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல்நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசியிலே மாதத்தின் பிற்பகுதியிலே வருகின்ற சூரிய பகவான் சில பிரச்சனைகள் உடல்நலத்தில் கொடுப்பார். இருப்பினும் ராசியாதிபதியும் யோகாதிபதியும் சேர்க்கை பெறுவது மேலும் 3ஆம் இடத்தில் வருகின்ற செவ்வாய் பலமாக இருப்பதனால் உடல்நலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவற்றிலே தைரியமாக எதிர்கொண்டு பெரிய அளவிலே நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய வகையில் மனதிடம் பெற்று எல்லாவற்றிலும் யோகத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், அவையெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போவதனால் நன்மைகளாகவே மாறும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் 5ஆம் இடம் என்கின்ற புத்திரஸ்தானத்தை யோகாதிபதியான சுக்கிர பகவான் பார்வை செய்வது மிக மிக நல்ல ஒரு செய்தி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். புத்திரர்களாலும் இந்த மாதம் நன்மைகள் பெறுவீர்கள். குறிப்பாக பெண் குழந்தை உங்களுக்கு இருந்தால் அவரால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவும். வீட்டிலே சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த மாதம் சுக்கிரன் 11இல் இருப்பதனால் இருக்கிறது. நீங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்யலாம், அவற்றிலெல்லாம் குருவால் இருக்கின்ற சங்கடங்கள் இந்த மாதம் விலகும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி அன்று கணபதி வணங்கிட்டு வந்தால் 10இல் அமர்ந்திருக்கின்ற குருவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அகன்று நன்மைகள் பெறுவீர்கள். அவற்றை செய்து வாருங்கள். இனி நாம் திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனே கலத்திரக்காரகன். அவர் 11ஆம் இடத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருப்பதும் அதன் பிறகு 12க்கும் வருவதும் திருமணத்துக்கான முயற்சியை தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். சுபகாரியங்கள் கைகூறக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கும். வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜாதகம் மணமகனுடைய ஜாதகம் எவ்வாறு பொருந்துகிறது லக்னத்தின் அடிப்படையில் என்பதன் மூலமாகவே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் செய்கிறார்கள் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்ய வேலைக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வருவதனால் குருவால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அகன்றும். மேலும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். அனுமன் கவசத்தை தினந்தோறும் கேட்பதன் மூலம் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதம். தேர்வுகள் மிக விரைவில் வரவிருக்கிறது. படிப்பிலே கவனத்தை செலுத்துவீர்கள். பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் நல்வழி காட்டுதலால் உங்களுக்கான மதிப்பெண் பெறக்கூடிய வகையிலே உங்களுடைய நாட்டமானது மிக அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி கூடிய நாட்டக்கூடிய மாதமே இந்த பிப்ரவரி மாதம். இன்னும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். சூரியன் உங்களுக்கு பலமாக இல்லை என்றாலும் சுக்கிரன் மற்றும் சனி மிக யோகமாக மிக அற்புதமாக 11ஆம் இடத்தில் இருப்பதும் 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பதும் கலைத்துறையிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமாகவே லாபகரமாகவே இந்த மாதம் அமையும். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது மிக சிறந்த யோகமான மாதமாக உங்களுக்கு அமர்கிறது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருப்பது அவர் மிக பயங்கரமான யுத்தகரமான உஷ்ணகரம் என்றாலும் அவர் யுத்தத்தை செய்யக்கூடியவர். எனவே உங்களுடைய துறையிலே நீங்கள் வெற்றி கொடியை நாட்டக்கூடிய முயற்சியை எடுப்பீர்கள். அவற்றை சாதித்து காட்டுவீர்கள்.
இதுவரை நாம் கும்பராசி அன்பர்களுக்கான கோச்சார ரீதியான பலன்களை பார்த்தோம். இனி சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம நாட்கள் எவை? அத்தகைய நாட்களில் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சந்திராஷ்டமம் என்றால் 8ஆம் இடம் என்கின்ற அஷ்டமத்தில் சந்திரன் வருகின்ற நாளே சந்திராஷ்டமம். சந்திரன் மனோகாரகன். அஷ்டமத்தில் வருகின்ற நாட்களிலே மனதளவிலே சிறு சிறு குழப்பங்களை கொடுப்பார். சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதில் தடுமாற்றத்தை கொடுப்பார். எனவே அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் ஒப்பந்தங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணம் செல்வதை தவிர்ப்பதும் நல்லது. வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எவை என்றால் 21/2/2019 காலை 10:30 மணி முதல் 23/2/2019 காலை 11:30 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அத்தகைய நாட்களில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை, அந்த நாட்களில் எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக் கூற இருக்கின்றேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். பிரதோஷங்களிலே சனி மகா பிரதோஷம் தான் மிக மிக விசேஷம். உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான். எனவே சனி மகா பிரதோஷத்தன்று மாலையிலே சிவ ஆலயம் சென்று சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வணங்கிவிட்டுவார்கள். மிக மிக யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ரத சப்தமி. ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்றதே ரத சப்தமி. சூரியன் சந்திரனுக்கு உகந்த நாள். அந்த நாட்களிலே சிவ ஆலயம் சென்று நவக்கோள்களிலே சூரியனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வருவது மிக சிறந்த யோக பலன்கள் பெறுவீர்கள். அடுத்ததாக பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கார்த்திகை தினம். கார்த்திகை விரதம் இருந்தால் செவ்வாய் மிக பலமாக இருப்பதினால் மிக யோக பலன்களை செவ்வாய் 3க்குரியவன், அவரே உங்களுக்கு 10க்குரியவன். ஆகையால் உங்களுடைய முயற்சி, தொழில், வியாபாரம் இவற்றிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை அன்று வணங்கிவிட்டு வாருங்கள். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மாசி மகம். அன்றைய தினமே பௌர்ணமி. எனவே கேதுவை வணங்கிவிட்டு வருவதும், சிவாலயம் சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வந்தாலே சந்திரனை வழிபட்டதற்கான பலன்கள் கிடைக்கும். இவையே நீங்கள் செய்ய வேண்டியது. சிவாலயம் சென்று அங்கு கேதுவை வணங்கிவிட்டு வருவதும், சிவபெருமானை வணங்கிவிட்டு வருவதும் நல்லது. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தியே சங்கடஹர சதுர்த்தி. அத்தகைய நாட்களை கணபதியை வணங்கிவிட்டு வருவதனால் சங்கடங்கள் அகன்று நன்மைகள் மேலோங்கும். எனவே அன்றைய தினம் மாலையிலே கணபதிக்கு நடக்கின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதோ அல்லது உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வதோ நல்லதாக யோக பலன்கள் பெறுவீர்கள். இவையே பிப்ரவரி மாதத்தில் இறை வழிபாட்டுக்குரிய தினங்களாகும். அத்தகைய நாட்களிலே இத்தகைய ஆலயங்கள் சென்று நற்பலன்களை பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை நாம் பார்த்தது கும்பராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன். கோச்சாரம் என்றால் என்ன? கோச்சாரம் என்பது ஒரு எச்சரிக்கை மணி போன்றது. வான மண்டலத்திலே உங்கள் ராசிக்கு இந்தந்த கிரகங்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறதே கோச்சாரம். கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். நேரம் எப்படி நமக்காக காத்து கொண்டிருக்காதோ அதே போன்றுதான் கிரகங்களும் அசைந்து கொண்டே இருக்கும். இவற்றின் மூலம் தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அனைத்து கும்பராசிக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்குமா? கும்பராசியில் பிறந்த சிலர் கோபுரத்தில் இருப்பார்கள், சிலர் கூரை வீட்டில் இருப்பார்கள். ஆனால் அந்த கூரை வீட்டில் இருப்பது திடீர் யோகம் வரும் பொழுது கோபுரத்துக்கு வந்து விடுவார், குபேர சம்பத்தை பெறுவார். இவையெல்லாம் அவரவருடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே லக்னம் என்பது வரும். லக்னமே ஒருவருடைய வாழ்க்கையின் மையப்புள்ளி. விதியின் பயனை லக்னத்தின் மூலமாகத்தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகம் தான் தெரியப்படுத்தும். எவற்றின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் யோக தசைகள் எவை எவை, அவயோக தசைகள் எவை எவை, தற்பொழுது யோக தசைகள் நடந்து கொண்டிருக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது அவயோகத்தின் தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருந்தால் அவற்றுக்குரிய இறைவழிபாடு எவை, பரிகாரங்கள் எவை, இவையெல்லாம் தகுந்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நான் உங்களுடைய ஜாதகம் பார்த்து கணித்து ஆராய்ந்து எவ்வாறு லக்னத்தின் அடிப்படையில் நடைபெறுகின்ற தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இருக்கிறது, யோகமாக இருக்கிறதா அல்லது இவற்றுக்கான இறைவழிபாடு எவை என்பதை எடுத்து கூறுவேன். எனவே என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்றும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அது அறிவிக்கும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே எல்லா விதமான நன்மையும், யோகமும், மேன்மையும், வெற்றியும், சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.